ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். "டங்கமாரி ஊதாரி" அப்படின்ற பாடல் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு அந்த பாட்டு பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, சட்டமன்றத்துல குட்டி ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வகையா சிக்கி சின்னமானமாயி இருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். இந்த குட்டி ஸ்டோரி ஏன் சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது கொண்டு வந்த திட்டங்கள் மூலியமா பல பிள்ளைகள், மாணவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்பா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சோ அதை குறிக்கிற விதமாகவும், அதே போல சட்டமன்றத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலினுடைய அப்பா காணும் கொளத்தூர்ல தோக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த குட்டி ஸ்டோரி சொன்னாரு அப்படின்னு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். அது தாவேக்காவினருக்கு தெரியும், வெளியில இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கலாய்க்கணும், அதே போல திமுகவை டேமேஜ் பண்ணணும், மு.க. ஸ்டாலின் அவர்களை கலாய்க்கணும். அவர் தோத்து போயிட்டாரு சட்டமன்றத்துக்குள்ள, உங்க அப்பா எங்க அப்பா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற விதமா தான் இவர் சொன்னாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இது முடிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளியில வந்து ஒரு ட்வீட் ஒன்னு போடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க குட்டி ஸ்டோரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒளரி தள்ளி வச்சிருக்கீங்க. செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனா காணோம்னு சொல்லிட்டு மனைவி என்ன பண்றாங்க, வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. இந்த ட்வீட்டை உதயநிதி ஸ்டாலினுடைய மகன் இன்பன் உதயநிதி இருக்கிறார்ல, அவரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரியா வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, அது வெறுமனே வைக்கல, பின்னாடி ஒரு பாட்டு போட்டு வைக்கிறார். இந்த டங்கமாரி ஊதாரி தனுஷ் நடித்த அழகன் படத்துல ஒரு பாட்டு வரும். இதுல ஒரு வரிகள் வரும். மனைவி விட்டுட்டு மத்தவங்க கூட போனா வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற குறிக்கிற விதத்துல ஒரு பாடல் வரி இருக்கும். இந்த பாடல் வரியை வச்சு என்ன பண்றாரு, இந்த ட்வீட் போடுறாரு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, எங்க அப்பாவுக்கும் எனக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ற விதமாவும் இருக்குது. சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விட்டுருங்க, விஜய் அவர்கள் சொன்ன கருத்துக்கு இன்பநிதி அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்றாரு, பகிரங்கமான விஷயத்த சொல்றாரு. சோ யார் யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்றத பாத்தீங்களா, உங்களுடைய தரத்தை நீங்களே தாழ்த்துக்கிட்டீங்க அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்பநிதி அவர்கள் அரசியலுக்கு வரவே இல்லை, ஆனா நீங்க வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு அரசியலுக்கு கூப்பிட்டீங்க. இன்னைக்கு விஜயே வச்சு செஞ்சிருக்கிறார் இன்பநிதி அவர்கள் அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இதே மாதிரி போனா விஜய் அவர்களை எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்க நம்ம மத்தியில் எழுமதா செய்து. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.